தமிழே ஆதித்தாயே வாழ்க, தமிழருக்கெல்லாம் உயிரே வாழ்க, தமிழ்நாட்டிற்கும் பிற நாட்டிற்கும் அமிழ்தாய் அமைந்த அம்மா வாழ்க. ஊரில் தமிழன் மார்பை தட்டி பாரில் தமிழன் நானே என்று சீரை தந்த தமிழே வாழ்க, ஓரா உலகின் ஒளியே வாழ்க. பாரதியின் முன்பு அவன் தாசனார் சீரிப்பாய்ந்த வரிகளுடன் தொடர்கிறோம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவன் தமிழன். தென்மதுரையில் ஈசன் முன்னிலையில் முருகபெருமான் தலைமையில் குருநாதர் அகத்தியரின் அகத்தியா அரங்கேறியது அகத்தியம். அது முதலாம் தமிழ்ச்சங்கம். அந்த வழியில் கண்டங்களை தாண்டி வேரூன்றி இருப்பது இத்தென்ஜெர்சியின் தமிழ்ச்சங்கம். நாமும் தமிழர் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் பலவற்றை இன்று காத்து வருகிறோம். கதிரவனை சுற்றி ஓட ஆரம்பித்து உச்சிக்காலம் வரை பல கலைகளை கண், காது மற்றும் உணர்வுகளுக்கு விருந்தளித்தனர் நாசுவையோடும். அதன் தொடர்ச்சியாக அந்திகாலம் வரை இவ்விருந்து தொடரும். நாடகம் மற்றும் நடிப்பு கலைகளில் தெருக்கூத்து, கூத்து, பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டும் அடங்கும். அதில் வில்லுப்பாட்டினை பாட உள்ளனர் செல்வி ஹர்ஷிதா பிரமோத், செல்வி யாழினி பிரபாகர் மற்றும் செல்வி இன்மொழி கலைச்செடி. உங்கள் கரகோஷங்களுடன் கதை சொல்லி பாட்டு பாடி ஆமா சொல்லி ஆமோதிப்பார், ஆமா சொல்லி ஆமோதிப்பார் மூலம் சிந்தனைகளே. வில்லு பாட்டு ஆமா, வில்லு பாட்டு ஆமா, வில்லு பாட்டு விற்றமாடி வெற்றி தருமே. அம்பலம் மறட்டும் மரவர முழுகட்டும், தமிழின் தாய்மொழி தலை கட்டும். வில்லின் ஓசையுடன் ஆமா, ஓசையுடன் ஆமா, ஓசையுடன் கதைகள் பேச வருகின்றோம். எங்கள் வில்லு பாட்டு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமலை தமிழ்ந்து தமிழ் மனம் வீச எஸ்டிஏ குடும்பம் ஒன்று சேர்ந்து ஆமா, ஒன்று சேர்ந்து ஆமா, ஒன்று சேர்ந்து கலாச்சாரம் காக்க வருகின்றோம். ஆமா, கலாச்சாரம் காக்க வருகின்றோம். ஆமா, இப்ப நம்ம எந்த கதை சொல்ல போறோம்? வேற என்ன கதை? எல்லாம் நம்ம கதை தான். ஜென்சி மில்லேனியர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற கதை தான். அந்த காலத்துல நாங்களாட்டு ஆரம்பிப்பாங்க பாருங்க. அந்த டைலாக் வந்தாலே போதும், அங்க இருந்து எடுப்போம் பாரு ஒரு ஓட்டம். ஆமா ஆமா எடுப்போம் பாரு ஓட்டம், ஆமா ஆமா எடுப்போம் பாரு ஓட்டம். அட்வைஸ் கொடுக்க ஒரு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்பீடை விட அதிகம். ஐயோ ஐயோ ஸ்பீடர் கொஞ்சம் குறைங்க, ஸ்பீடர் கொஞ்சம் குறைங்க. அது சரி, நாம போன் யூஸ் பண்ணோம்னா ஒரே மேலதாங்க. அது அவங்க யூஸ் பண்ணா மட்டும் ஆராய்ச்சியா பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் தானே பாக்குறாங்க. அது கூட பரவாயில்லைங்க, எக்ஸாம் மார்க் ஒரு ஸ்பீடை நீங்க பார்க்கணும். அது புல்லட் ட்ரெயின் ஸ்பீடை விட அது வேகமா இருக்கும். போதும் போதும் நிறுத்துங்க, ஆமா போதும் போதும் நிறுத்துங்க. சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லி பாரு ஆமா, வில்லி பாரு ஆமா, வில்லி பாரு. கதையை சொல்ல வந்தோங்க, எங்க கதையை கேட்டு பாருங்க. நாங்க பச்சம் மண்ணு பாவம் நானுங்க. இன்னும் சொல்லணும்னா அவரைக்கால இந்த விட்டமின் இருக்கு, அந்த விட்டமின் இருக்குன்னு ஆரம்பிச்சு வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ற வரைக்கும் எத்தனை வெஜிடபிள்ஸ், எத்தனை டிவைஸ். பீஸா வேணும்னு சொன்னா ஜங்க் ஃபுட்னு சொல்றாங்க, பர்கர் வேணும்னு கேட்டா பேட் ஹேபிட்னு சொல்றாங்க. ஆனா சண்டே பிரியாணி மட்டும் ஹெல்த்தி கூடாங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஹெல்த்தி கூடாங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஹெல்த்தி கூடாங்க. இதை கேளுங்க, ரிப்ஜின்ஸ் போட்டு வந்தா கிழிஞ்ச துணி வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. என்ன நக்கல் பாருங்க, ஃபவுண்டேஷன் போட்டா ஃபயரா பாக்குறாங்க.
மஸ்காரா போட்டா மெரிசல் ஆகுறாங்க. கன்சீலர் போட்டா காண்டாகுறாங்க. இப்ப போடாம எப்ப போடணும்னு கேட்டா மேக்கப் ஐட்டம் ஸ்கின்னுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. வந்துடுமா வந்துடுமா சென்றாதமே, ஆமா வந்துடுமா வந்துடுமா சென்றாதமே, சந்தனத்தோம் என்று சொல்லியே விண்ணி பாட, ஆமா விண்ணி பாட, ஆமா விண்ணி பாட, கதையை கதையை சொல்ல வந்தவங்க எங்க கதையை கதையை கேட்டு பாருங்க, நாங்க சட்டம் பண்ண பாவம் நானுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்ல ஒரு ரூல் இருக்கு. ரூலா? என்ன ரூல்? வீட்ல தமிழ்ல தான் பேசணுமா. இது என்னங்க புது சட்டம்? வீட்ல இங்கிலீஷ்ல பேசினா இரிட்டேட் ஆகுறாங்க. தாய்மொழி தெரியலையா, பழக்க வழக்கம் தெரியலையா, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பாருங்க. தமிழ் பேச சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பேச சொல்லுவாங்க, இது என்ன குழப்பமுங்க, ஜென்சிக்குள்ள நீங்க கேளுங்க, ஜென்சிக்குள்ள நீங்க கேளுங்க. ஆனா ஃபைனலா யோசிச்சு பார்த்தா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்குமோ? டவுட் வந்துருச்சு எங்களுக்கும். அதான் ஜெமினி கிட்டே கேட்டோம். என்ன சொன்னா ஜெமினை, அவன் என்ன சொன்னா ஜெமினை. ஜெமினியும் அதே தான் சொல்லுச்சு. அம்மா அப்பா சொல்றத கேட்கிறோமோ நம்புறோமோ இல்லையோ, ஆனா ஏஐ சொல்றத கேட்போம் நம்புவோம். ஏன்னா இதுதான் வாலிப வயசு. ஏஐ சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, இப்போ நாங்க புரிஞ்சுக்கிறது. அவங்க சொல்லும் போது புரியல, சோ புலம்பினோம். ஆனா முடிவா சொல்றோம் உண்மைய. எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம். நம்மள கத்துக்கிட்டு வரணுமே, அதுதான் நம்ம பெருமையே. நம்மள கத்துக்கிட்டு வரணுமே, அதுதான் நம்ம பெருமையே. 7 கடல் 7 மலை தாண்டி வந்திருந்தாலும், பல 1000 மைல் தாண்டி பறந்து வந்திருந்தாலும், நம்ம மொழி தமிழ், நம்ம அடையாளம் தமிழர் அப்படிங்கிறத மறக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். சந்தனத்தோம் என்று சொல்லியே விண்ணி பார, ஆமா விண்ணி பார, ஆமா விண்ணி பார, வந்தருள்வாய் தலைவரே. அதை சொல்லி பாட்டு பாடி, ஆமா சொல்லி ஆமோதிப்பார், ஆமா சொல்லி ஆமோதிப்பார். இதை ஒரு சிந்தனைகளே, வில்லு பாட்டு, ஆமா வில்லு பாட்டு, ஆமா வில்லு பாட்டு. விற்றமாகி வெற்றி தருமே, ஆமா 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 விற்றமாகி வெற்றி தருமே. நன்றி வணக்கம். என்ன சொல்றதுனே தெரியல. அதனால என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம நான் மீண்டும் அவனையே கூப்பிடுறேன், மீண்டும் பாவேந்தரையே கேட்கிறேன். அவர் அழகா சொல்லுவார், தமிழ கடிகிடை ஏறிய சுனையும் இன்ப கடலிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனி வசுப்பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றார். இப்போ நான் பாவேந்தன் எடுத்துட்டேன் இல்லையா, இப்போ இங்க பாரதி இருக்காரு, அவருடைய வார்த்தைகளை நான் திருடலாம்னு நினைக்கிறேன். அவர் அழகா ஒண்ணு சொல்லுவாரு, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது என் காதினிலே என்றார். எங்க சொல்றாரு? காதினிலே என்றார். இப்படி அந்த பாவேந்தன் கூறிய அத்தனை சுவைகளையும் எடுத்து இந்த பாரதி சொன்னது போல் நம் காதுகளில் பாய்ந்தது போல் இல்லையா இந்த ஜென்சிக்கு அழகிய இந்த வில்லுப்பாட்டு. மீண்டும் கரவோசை எழுப்புங்கள், வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் அவர்களின் குருக்களான ஸ்ரீமதி பிரியமதா சந்துரு அவர்களுக்கும் ஸ்ரீமதி திருமதி
ரஞ்சனி அழகராஜ் அவர்களுக்கும் அக்குருக்களை நடைக்கு அழைத்து இச்செல்வங்களுக்கு பரிசளித்து சிறப்பிக்குமாறு தென்ஜெர்சி தமிழ் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். செல்வி ஹர்ஷிதா பிரமோத், செல்வி யாழினி பிரபாகர் மற்றும் செல்வி இன்மொழி கலைச்செழியன். நல்ல ஒரு அழகான ஒரு பாராட்டுகளை உங்கள் கைத்தட்டுதல் மூலம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டாக இருக்கும் இல்லையா?